அரசியல் அரங்கத்துக்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். இன்றைய தினம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திருச்செந்தூருக்கு போய் சாமி கும்பிட்டுருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இன்றைய தினம் தாவேகா தலைவர் விஜய் திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்தார். அதிகாலையிலே சென்ற விஜய் திருச்செந்தூரில் சாமி தரிசனம், வேலோடு சென்ற விஜய் பக்தர்களை பார்த்து கையஸ்த விஜய், நேற்று இரவே கிளம்பிய விஜய் மதுரையில் கிளம்பி சாலை மார்க்கமாக சென்றார், தூத்துக்குடியில் கிளம்பி சென்னை வந்தடைந்தார் அப்படின்னு செய்திகள்லாம் பேசுது இல்ல. இது பேசுறதுக்காக தான் போயிருக்காப்ல. அதற்காக தான் இப்போ 2-3 நாளாக செய்தி எதுவும் வறட்சியா இருக்கு, செய்தி சேனலுக்கே பஞ்சமா இருக்கு. இப்போ எல்லா நாள்லையும் லைம் லைட்லேயே இருக்கணும், டைம் லைட்லேயே இருக்கணும், ஊடகங்கள் தன்னை பேசிக்கொண்டே இருக்கணும். இப்போ இதை வச்சு இன்னைக்கு விட்டுவாங்க, எதனால போனாரு, எதுக்கு போனாரு அப்படின்னு எல்லாரும் பேசுறோம் இல்லையா. அப்படி பேசுறதுக்காக தான் அவர் போயிருக்காரு. நீங்க மண்டி போட்டு முட்டி போட்டு நடந்தார்ல சர்ச்சில் போய், அப்ப எல்லாரும் அதை ஒரு விவாத பொருளா மாத்தினாங்க, விமர்சனம் வச்சாங்க. இல்ல நான் கோயிலுக்கும் போவேன், பள்ளிவாசலுக்கும் போவேன், மசூதிக்கும் போவேன், இதுக்கும் போவேன், சர்ச்சுக்கும் போவேன் அப்படின்னு ஒரே நாள்ல 1 ஹவர்ல எல்லா இதுக்கும் பண்ணாப்ல. இப்போ நேரடியா வேளாங்கண்ணிக்கு போனா விமர்சனமாகும். அதனால என்ன பண்றது, சரி முதல்ல திருச்செந்தூருக்கு போயிட்டு ஒரு தொடங்கி வச்சுட்டு அடுத்து ஆன்மீக சுற்றுலா மாதிரி. இப்போ அவரு கொடைக்கானல இருக்காரு, ஒருத்தர் துபாயில இருக்காரு, இவர் ஆன்மீக சுற்றுலா மாதிரி கோயிலா போலாம் அப்படின்னு கிளம்பியிருக்காரு. இது முழுக்க விஜயினுடைய ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல்னு ஒரு கூட இருக்காரு. ஆரம்பத்தில் சசிகலா அவர்களுடைய ஜோதிடராக ஜெயலலிதா அவர்கள் பேரை சொல்லி, ஜெயலலிதாவுக்கு நான் தான் ஜேஜேன்னு பேர் வச்சேன், செல்வி ஜெயலலிதான்னு பேர் வச்சேன் அப்படிலாம் சொல்லி ஊருக்குள்ள சொல்லிட்டு திருவாப்புல. அந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் இல்லாம இவர் வீட்டை விட்டு நகர மாட்டாப்ல. நீங்க பாருங்க, நேத்து அந்த புகைப்படத்துல விஜயோட பின்னாடியே அந்த ஜோதிடர் இருப்பாரு. கட்சியோட பொறுப்பாளர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள் கூட போறது தப்பு இல்லை. ஆனா ஜோதிடர் இல்லாம எங்கேயுமே நகர மாட்டார். எல்லா கேம்பெயின்லயும் ஜோதிடர் இருந்திருக்காரு. வேட்பாளர் தேர்வில் ஆரம்பிச்சு விருப்பமனு எப்ப கொடுக்கணும், எப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணணும், அதே போல இந்த பயணம் எல்லாத்துக்கும் பின்னாடியும் அந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் ஒரு ஜோதிட அடிக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜோசிய அடிக்ட் அப்படிங்கிற ஆள் விஜய். மூட நம்பிக்கையோட உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மனிதன் எதெல்லாம் நம்பக்கூடாதோ அதை எல்லாத்தையும் நம்பக்கூடிய கேரக்டர் விஜய். அதை ஈஸியா பிரைன் வாய்ஸ் பண்ணி இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் உள்ள நுழைஞ்சாப்ல. இப்ப அவருக்கும் வியாபாரம் ஆகணும் இல்லையா. தேர்தல் முடிஞ்சிருச்சு, எதையாவது ஒண்ணு குறிச்சு கொடுத்தா அவர் வியாபாரம் நடக்கும். இந்த ஒரு வார கேப்ல மே 4ஆம் தேதிக்கு தான் அந்த உருட்டுலாம் உருட்ட முடியும். அதனால சரி திருச்செந்தூருக்கு கிளம்புவோம். இப்ப என்னன்னா, இரவு 1 மணிக்கு மதுரையில இறங்கி அதிகாலை 4 மணிக்கு திருச்செந்தூருக்கு போக முடியுது. இதே மாதிரி சரியான நேரத்துக்கு இரவோட இரவா கரூர்ல தங்கியிருந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தா 41 பேர் செத்துருப்பானா? இப்ப வரைக்கும் நம்ம கேட்குது, எனக்கு காவல்துறை கொடுத்த அனுமதி தான் நான் போனேங்கிறாரு. காவல்துறை கொடுத்தது அனுமதினா 12 மணிக்கு நீ வரதா சொல்லியிருந்தல, 12 மணிக்கு வரதா சொல்லிட்டு 3 to 7 தான் நாங்க அனுமதி வாங்கியிருக்கோம். அதை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. அப்ப இங்க இரவோட இரவா கிளம்பி போத்துருது, அங்க இரவோட இரவா கரூர்ல படுத்துக்கலாமே. எல்லா தலைவரும் அப்படித்தானே பண்ணுவாங்க. ஒரு பரப்புரை போறாங்கன்னா முதல் நாள் இரவே போயிடுவாங்க, இல்ல அதிகாலை ஏர்லி மார்னிங் ஃபிளைட் பிடிச்சு போவாங்க. இவருக்கு சேட்டல் ஃபிளைட் தான், அங்கெல்லாம் போக முடியல. மக்கள் பரப்புரைக்கு மாலை 6 மணிக்கு மேல வண்டியே கிளம்பாது. ஆனா சாமி கும்பிடுறதுக்கு இரவோடு இரவாக பயணப்பட முடியுது. சேட்டல் ஃபிளைட்லாம் எப்ப வேணாலும் இறங்கலாம். மாலை 5 மணிக்கு இறங்கி வெயில் தார எல்லாரும் சந்திச்சிருக்கலாம். இந்த 57 பேர் சாவு நிகழ்ந்திருக்காது. ஆனா இதெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்ட எவன் மண்டிலையும் ஏறாது, யாரு மண்டிலையும் ஏறாது. ஏன்னா அவர் மாற்றத்தை தரப்போறாரு. நடிகனுடைய வெறிதானங்க. நடிகன் வெறியில இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு நீங்க என்ன சொன்னாலும் புரியாது. இரவு 1 மணிக்கு விஜய்க்காக எப்படி காத்து கிடக்குறாங்க பாருங்க அப்படின்னு நேத்து கூட போட்டிருந்தாங்க. இரவு 1 மணிக்கு விஜய் வர்றாரு, மதுரை ஏர்போர்ட்டுக்கு வர்றாருன்னு எப்படி தெரியும்? மதுரை ஏர்போர்ட்ல டெய்லி 1 மணிக்கு காத்திருப்பாங்களா? ஃபுல் 24 hours மதுரை ஏர்போர்ட்ல வசல்ல விஜய் வரப்போறாருன்னு ஒரு 1000 பேர் எப்பவுமே இருப்பாங்களா? இல்ல. அப்போ அங்க வர்றாருங்கிறது செய்தியாக்கப்படுது. திருச்செந்தூருக்கு 4 மணிக்கு வரப்போறாரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட செயலாளருக்கு போன் பண்ணி எல்லாரையும் கிளப்பி விடு, நீ ஆட்களை கூட்டு வா அப்படின்னு அவன் அவசரமா ஆட்களை போல எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல போனை போட்டு அடிச்சு எல்லாத்தையும் கிளப்பி கொண்டு கோயில நிப்பாட்டிடுறான். அப்ப இது திட்டமிட்டு எந்த இடத்துக்கு போனாலும் பொதுமக்களுக்கும் பெரிய நியூசன்ஸ். திருச்செந்தூர் கோயிலுக்கு போகக்கூடிய சாமானிய பக்தர்களுக்கும் நியூசன்ஸ் ஆயிருக்கு, ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் நியூசன்ஸ் ஆகுது. ஆனாலும் தன்னுடைய மாச காட்டணும். நான் 1 மணிக்கு இறங்கினாலும் எனக்காக ஒரு கூட்டம் காத்து கிடக்கும், வெளியே திருநாய் மாதிரி கிடப்பானுங்க அப்படின்னு. நீங்க சாமி கும்பிட தான் போறீங்க. தேர்தல் பரப்புரைக்கு போனா கூட உங்க மாச காட்டலாம், உங்க பிரம்மாண்டத்தை காட்டலாம், உங்களோட கிரௌட் மென்டாலிட்டி காட்டலாம்.
சாமி கும்பிட போறவன் பொத்தனாப்புல போயிட்டு பொத்தனாப்புல வர வேண்டியதான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் கும்பல் பெரிய அதிகம் கும்பல் இருக்கும். ஆனா திட்டமிட்டு ஆயிரக்கணக்கான பேரை வர வச்சிருக்கானுங்க. வர வச்சு அந்த பெரிய கிரௌடுக்குள்ள இவர் வந்து இப்படி கையை தூக்கி காட்டி இவர் வந்து பெரிய புரட்சியை வந்து இது பண்ண மாதிரி. அப்படியே அந்த ஆந்திரா ரீமேக் அப்படியே வந்துச்சு, காருக்கு பின்னாடி கையை தூக்கி காட்டி. ஏதான் அங்க பார்த்தோம். அங்க வந்து பவன் கல்யாண் வந்து இதே மாதிரி அங்க வந்து என்ன வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு போவாப்ல, இங்க முருகன் கோவில் அதே மாதிரி தான். அது அந்த ரீமேக் மாதிரி இங்க வந்து பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டண்டு இதே மாதிரி தான் பிரசாந்த் கிஷோர் அங்க பண்ணாப்ல. ஐயோ பிரசாந்த் கிஷோருக்கு இருந்த மாசெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல் மாசு, வேற லெவல்ல இருக்கும் கூட்டம், கிரௌடு. இதே மாதிரி சென்டிமெண்ட் அப்படி வேர்த்து போய் நிக்கிறது, கல்லறி விழுந்து மண்டையில் அடிபடுறது, ரத்த காயம் படுறது இதெல்லாம் காட்டினாங்க. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போ எல்லாம் பிரசாந்த் கிஷோருக்கு என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் போச்சு. பவன் கல்யாண் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சந்திரபாபு நாயுடோட கூட்டணி வச்சு 18 எம்எல்ஏக்களை பிடிச்சி இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சராக இருக்காரு. கூட்டணி அங்கே சாத்தியப்பட்டுச்சு. அதனால காங்கிரஸ் மீதான எதிர்ப்பு, ஒய்எஸ்ஆர் மீதான எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பில் ஒரு கடுமையான அதிருப்தியில் அந்த வாக்களை பறிக்க முடிஞ்சுது. மற்றபடி வந்து பவன் கல்யாண் தனிச்சு நின்று இருந்தாருன்னா சிரஞ்சீவியை விட மகா மட்டமாக அவர் தோத்து போயிருப்பார். ஏற்கனவே முதல் தேர்தலில் தோல்வியை தழுவினார் தான். அந்த ஆந்திராவில் கூடிய ரசிக வரி தான் இங்கேயும் ரசிக வரியாக மாறி இருக்குது. இந்த திருச்செந்தூர் பயணங்கிறது முழுக்க முழுக்க ஜோதிடத்துக்கானது. அப்படியே ஜோசியருக்காக சொல்லி இப்போ ஒரு இதை ஒரு ஸ்டண்ட் பண்ண, இன்னொன்று வந்து ஊடக வெளிச்சத்தில் இருக்கணும், லைம்லைட்லேயே உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிறது. இதில் முருகன் அப்படின்னா நீ யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். முருகன் அப்படின்னாலே யார் ஞாபகத்துக்கு ஒரு அரசியலா யார் ஞாபகத்துக்கு வருவான்னு உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வந்து இந்து கடவுள் என்பதை தாண்டி முருகன் என்றால் தமிழ் முப்பாட்டன் முருகன் முருகப் பெருவிழா நடத்தி முருகனை வந்து வீரத்தமிழனுடைய ஒரு பெரிய குறியீடா மாற்றி தமிழ் பாட்டன்னு கொண்டு போய் உலகம் முழுமைக்கும் சேர்த்திருப்பது வந்து நாம் தமிழ் தலைமை அண்ணன் சீமான் அவர்கள் தான். எத்தனையோ முறை வந்து பாஜக அதை முயற்சி பண்ணிச்சு. வேல் யாத்திரை அண்ணன் வேல் எடுத்தோன்னு இவங்களே எடுத்தானுங்க. ஆமாம், வெற்றிவேல் வீரவேல்னாங்க, வேல் யாத்திரை போனாங்க, முருகனை கையில் எடுத்து பார்த்தாங்க, திருப்பரங்குன்றத்தை எடுத்து பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனாலும் அது வேலைக்கு ஆகலை. முருகன்னா இப்படி தாண்டா இருப்பான்னு சொல்லி முருகனுக்கு வேற ஒரு உருவத்தையே வரைஞ்சி அதையே வந்து பொதுவாக ஆக்கினவர் அண்ணன் சீமான் அவர்கள். இப்போ அவர் கையில் எடுத்த அரசியலை வந்து இவரும் கையில் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாரு. எல்லாத்தையும் காப்பி அடிச்சிட்டோம். ஆமாம், ஆசைப்படலாம், அது நடக்கணும்ல. அது உள்ளார்ந்து உளமாற பண்ணா வரவேற்கலாம், யாரும் முருகனை வழிபடக்கூடாதுன்னு இல்லை. நீ உள்ளார்ந்து பண்ணுவியானா நீ பண்ண மாட்டேன், ஏன்னா நீ நடிகன், எல்லாத்தையும் நடிப்பன்னு தெரியும். உள்ளார்ந்து பண்ணலை. இது வந்து ஒரு நாடகத்திற்காகவும் அங்கே போய் என்ன வேண்டியிருப்பாரு, ஊழலை ஒழிக்கணும், லஞ்ச லாவணியமற்ற ஆட்சி அமைக்கணும், நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டியிருப்பாரா? இவர் வந்து முருகன் கோயிலுக்கு போய் உளமாற மக்களுக்காக வேண்டிடுவாரு. ஒரு உளமாற தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து நல்ல புத்தி கொடுங்க. அவர் உண்மையிலேயே முருகன் கோயிலில் போய் வேண்டணும் அப்படின்னா என் ரசிகனுக்கு நல்ல புத்தியை கொடு, அதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு தான் அவர் வேண்டணும். தன் ரசிகனை பூரா தன்னுடைய வெறிக்கு, தன்னுடைய பதவி வெறிக்கு மொத்தமாக கூட்டி வச்சுக்கிட்டு அவனுடைய வாக்குகளை பறித்து, சொல்லப்போனால் அவனோட வாக்கில் பறிச்சுக்காரு, ஏமாற்றி பொய் சொல்லி அவங்க வாக்குகளை பறிச்சிருக்காரு. நீங்கள் வந்து ரிசல்ட் என்ன வேணாலும் வரட்டும், அதை பற்றி மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவனுடைய ரசிகனுடைய வாக்கு திட்டமிட்டு பறிக்கப்பட்டிருக்கு, தன்னுடைய வெறியை பயன்படுத்தி பறிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் அவர் உண்மையிலே முருகன்ட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கணும். திருச்செந்தூர்னாவே வந்து கல்யாண பரிகாரத்துக்காக போகிற கோயில்னு வேற சொல்லுவாங்க. எது எப்படியோ அவருடைய வேண்டுதல் நிறைவேறட்டும்.